ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விலாக்ஸ்லேருந்து உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னாக்கா, ஸ்வர்ணகிரி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிளில் போய் இப்போ தரிசனம் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ ஜனவரி 10th அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வந்துச்சு இல்லையா? அப்போ அங்கேருந்து 19th வரைக்கும் வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷலாக உள்ள அலங்காரம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நாங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு காரணத்தினால தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்வர்ணகிரி டெம்பிளுக்கு போகிறோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது வெளியில் போகிற என்ட்ரன்ஸு. உள்ளே வேறொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வெளியே என்ட்ரன்ஸில் அவங்க எதுவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸ் வழியாக போனால் தான் காருக்கு ரூபா 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ காரில் தான் அங்கே போயிட்டுருக்கோம். இது ஹைதராபாத்திலிருந்து ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இங்கே வர்றதுக்கு, அதாவது அவுட்டர் ரிங் ரோடு வழியாக வந்தால் ஒரு 95 கிலோமீட்டர் பக்கத்தில் வருதுங்க. இங்கே போகிற வழி பாருங்களேன், எல்லாமே மண் ரோடாக தான் இருக்குது. இன்னும் தார் ரோடு போடுற அளவுக்கு அங்கே இன்னும் டெவலப் ஆகலைங்க. டைமிங்ஸ் இப்போ சொல்லியிருக்கு பாருங்கள். இந்த டைமிங்ஸ் மார்னிங் 7லேருந்து 1:30 வரைக்கும் பப்ளிக் விடுறாங்க. அதே மாதிரி ஒரு 1 hour கோயில் மூடுறாங்க. 2:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்குங்க. அப்போ நம்ம போய் எல்லாம் தரிசனம் பண்ணலாம். இது மெயின் ரோடுலேருந்து பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்து பார்த்தாலே மலையை, அந்த கோயில் சின்ன குன்று மலை மேலே இந்த கோயில் கட்டியிருக்காங்க. போகிற வழியில இந்த மாதிரி டெம்பிள் போகிற வழி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டாங்கனாக்கா நம்மளுக்கு கோயில் என்ட்ரன்ஸில் போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நாங்கள் போயிட்டே இருந்தோம். போகிறப்ப எக்ஸிட் கேட் வழியாக வர்ற வழியில் தான் நாங்கள் உள்ளே போனோம். எங்களுக்கு எந்த வழி போகிறதுன்னு தெரியல. ஆனால் இந்த எக்ஸிட் கேட் வழியாக உள்ளே போகிறப்ப நாங்கள் கோயிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸில் போய் நாங்கள் எங்கள் காரை பார்க் பண்ணோங்க. இதுதாங்க பேக் சைடு என்ட்ரன்ஸு. இந்த சைடில் நாங்கள் போகிறப்ப கேட்டோம், அங்கே இருக்கிற செக்யூரிட்டி உள்ளே போகலாம் அப்படின்னாங்க. பரவாயில்ல, வைகுண்ட ஏகாதசி 7th டே நாங்கள் போனது. மத்தியானம் போனதுனால கொஞ்சம் கூட்டம்லாம் இல்லை. கார் பார்க்கிங் வசதியாக இருக்குது. இங்கே கார் பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்மளுக்கு கோயிலுக்கு போனால் பக்கம். ஆனால் சில சமயத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப ஒரு 1 கிலோமீட்டர் அவுட்டர்லேயே காரை நிறுத்திட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு பக்கத்துலேயே கார் பார்க்கிங் அமைஞ்சிருச்சு. இந்த இடம் கட்டினவர் ஒரு தனியாராங்க. அதாவது மானப்பள்ளி ஜுவல்லரி அப்படிங்கிறது ஹைதராபாத்து சுற்றியில் இருக்கிற இடத்துல ஒரு ஃபேமஸான ஜுவல்லரியா. அந்த ஜுவல்லரி நகைக்கடையோட அதிபர் தான் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு சொந்தமான இடமா இது. சுமார் 22 ஏக்கரில் இருக்குது. இது அவங்க கட்டியிருக்காங்க. அவங்க சொந்த இடத்துலையே அவங்க தனியாக கட்டியிருக்காங்க. ஒரு தனியார் இவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவ்வளோ அழகாக உள்ள எல்லாமே அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் நம்ம எப்படி கோயிலை கட்டிடுவோமோ அதே மாதிரியே இருந்துச்சு எனக்கு இங்கே போய் பார்க்குறப்ப. இதுதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக தான் எல்லாருமே வருவாங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாலேயே 2 பக்கமும் துவாரபாலகர்கள் இருக்கிறாங்க. உள்ள நுழையிறப்பையும் மிகப்பெரிய பாதம் இருக்குங்க. இந்த பாதத்தை தான் ஸ்ரீவாரி மெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ரீவாரி மெட்டில் எல்லாருமே தரிசனம் பண்ணிவிட்டு கும்பிட்டுட்டு அப்புறமேல தான் மேலே ஏறுறாங்க. இந்த போகிற வழியை தான் வைகுண்ட துவாரம் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க. சுவாமியோட 10 அவதாரத்தையும் போகிற வழியெல்லாம் நம்ம பார்க்கலாங்க. வைகுண்ட துவாரத்துக்கு மேலேயே சில சிலைகள்லாம் கூட பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே படிக்கட்டு மேலே ஏறி போகிற வழியிலேயே இடது பக்கமாக 10 அவதாரம், தசாவதாரம் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 10 அவதாரத்தையும் தனித்தனி மண்டபமாக வச்சுருக்காங்க. லெஃப்ட் சைடில் பாருங்கள் மண்டபம் இருக்குது. அதை இப்போ தனியாக நான் ஒரு 3 மண்டபம் மட்டும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து காட்டியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஸ்ரீராம அவதாரம். ஸ்ரீராம அவதாரத்து பக்கத்துலேயே கிருஷ்ணா அவதாரம், எல்லாம் தனித்தனி மண்டபம். இது பரசுராம அவதாரம். இந்த 3 மண்டபத்தை மட்டும்தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நம்ம மேலே ஏறப்பயே 108 படிக்கட்டு இருக்குங்க. இந்த 108 படிக்கட்டும் மேலே ஏறி போனால் தான் மேலே நம்ம அந்த கோயிலை போய் பார்க்க முடியும். எல்லா படிக்கட்டுமே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஏறுறதுக்கு. அதாவது சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது. அதனால் எல்லாருமே ஈஸியாக மேலே ஏறி போகலாம். இந்த மாதிரி படிக்கட்டு மேலே ஏறி போக முடியாதவங்களுக்காக இந்த வைகுண்ட வாசல் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் காட்டினேருந்தானுங்க. அதுக்கு ரைட் சைட்லேயே ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது. அந்த வழியாக காரில் போய் கூட மேலே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணால்
அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால அந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் என்னால் உங்களுக்கு காட்ட முடியலைங்க. நம்ம இப்போ மேலே ஏறி வந்துட்டோம். மேலே ஏறி வந்த உடனே ராஜகோபுரம், இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அதாவது மார்ச் 6, 2024, அதாவது ஒரு 10 மாதம்தான் ஆச்சு இந்த வீடியோ நான் போடுறப்ப. அப்போ தான் இந்த கோயில் வந்து சின்னஜீயர் அவங்களோட தலைமையில் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடத்தி வச்சுருக்காங்கங்க. உள்ளே வந்து ட்ரெஸ் கோடு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது டெம்பிள் வர்றவங்களாம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே போட்டிருக்காங்க. அதே மாதிரி உள்ளே வந்து செல்ஃபோனு, கேமரா எதுவுமே அலோவ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம வந்து இப்போ எடுக்கிறதெல்லாம் இந்த வெளியில் தான் எடுத்துகிட்ருக்கோம். செல்ஃபோனில் கேமரா எல்லாம் அலோவே பண்ணுறதில்ல. அதுக்குன்னு தனியாக ஒரு கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டரில் வந்து ஒரு செல்ஃபோனுக்கு 5 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு ஸ்லிப்பு வாங்கிட்டு நம்ம போகலாம். பத்திரமா தான் இருக்குது செல்ஃபோன் எல்லாம். அந்த கவுண்டர்லேயே நம்ம வந்து எல்லாமே கொடுத்துட்டு போகலாம். கேமரா எல்லாம் கூட கொடுக்கலாம். கேமராவுக்கு 30 rupees அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே போகிறதுக்கு ஃப்ரீ தர்சனம் இருக்குங்க. ஃப்ரீ தர்சனில் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு போனோம். 100 rupees டிக்கெட்டில் நாங்கள் ஒரு 1/2 hour தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க ஹனுமான் மண்டபம். 127 அடி உயரம் இருக்குது இந்த மண்டபம். அதில் வந்து ஹனுமான் விக்கிரம் 30 அடி உயரம் இருக்குதான். இந்த ஒரே ஒரு ஹனுமான் கட்டுறதுக்காக 5 வருஷம் ஆனதுதான். இவருக்கு வந்து காரிய சித்தி ஹனுமான் அப்படிங்கிற பேர். கீழே இருக்கிற இந்த பேஸை ஹம்பியில் இருக்கிற ரதத்துக்கு சிமிலராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரே கல்லால் கட்டப்பட்ட விக்கிரங்க இது. ஹனுமான் மண்டபம் பின்னால் பில்லர் மேலே பங்காரு கருடன் இருக்குது, அதாவது தங்க கருடன் அங்கே வந்து இருக்குது. இது இப்போ நம்ம போகிறது வந்து கோயிலோட பேக் சைடு என்ட்ரன்ஸுங்க. அதாவது பேக் சைடு யாரும் காட்டுறதில்ல. இது பேக் சைடு வழியாக வந்தால் இந்த மண்டபத்தை பார்க்கலாம். இந்த மண்டபம் பேர் வந்து நித்திய கல்யாண மண்டபம். அங்கே தான் வந்து சாமிக்கு கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணுறாங்க. கோயிலில் ஏதாவது கலை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த மண்டபத்தில் தான் பண்ணுறாங்களாம். ஒரே சமயத்தில் 1200 பேர் வந்து கல்யாணத்தை அமர்ந்து பார்க்குற மாதிரி கட்டியிருக்காங்களாம். இந்த சுவாமியோட நித்திய கல்யாண மண்டபத்துக்கு கீழேயே 1200 பேர் ஒன்றா சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்ற மாதிரி அன்னதான மண்டபம் உள்ளேயே இருக்குங்க. இந்த அன்னதான மண்டபத்தில் தினசரி மத்தியானம் எல்லாருக்கும் அன்னதானம் செய்கிறாங்கங்க. போகிறவங்க எல்லாருமே அன்னதானத்தில் சாப்பிட்றாங்க. அதே மாதிரி உள்ளே எல்லாமே ஒய்டிடி அப்படின்னு போட்டிருந்துச்சு. ஒய்டிடின்னா யாதாத்ரி திருமலா தேவஸ்தானமா. நம்ம டிடிடின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அது வந்து திருமலா திருப்பதி தேவஸ்தானம். இங்கே வந்து ஒய்டிடி யாதாத்ரி திருமலா தேவஸ்தானம் அப்படின்னு வச்சுருக்காங்களாம். இந்த மானப்பள்ளி ஸ்தாபகரோட கனவுல வந்து கடவுள் வந்து எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஒரு தடவை கனவு வந்து அவர் ஒன்றும் அது சட்டை பண்ணலையா. இன்னொரு தடவையும் கோயிலில் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து சொன்ன உடனே இது என்ன இது, நம்மளுக்கு தொடர்ந்து கனவு வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம இடத்துல கோயில் கட்டணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து இந்த கோயிலை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கோயிலை கட்டி இதை வந்து ஒரு ட்ரஸ்ட்டு கீழே நிர்வாகம் பண்ணி இப்போ வச்சுருக்காங்க. போன ஜூன் 2024 தான் ஒரு ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டு மூலியமாகவே அவங்க வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது, வயதான முதியோர்களுக்கு வந்து காப்பகம் கட்டுறது, அந்த மாதிரிலாம் இனிமேல் பண்ணுவாங்க போல் இருக்குது. இங்கே பக்கத்தில் இருக்க ஊருங்க மட்டும் இல்லைங்க, அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அப்படின்னு சுற்றுப்பக்கம் ஊரில் இருந்த எல்லாருமே வந்து இங்கே வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காங்களாம். அவ்வளோ பிரசித்தமாயிடுச்சு இந்த கோயில். கோயில் மேப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேங்க. இந்த பேக் சைடு என்ட்ரன்ஸில் கூட நம்ம வந்து மொபைலு, கேமரா எல்லாம் டெபாசிட் பண்ணிட்டு போகலாங்க. லட்டு பிரசாதம் கூட ₹50க்கு கொடுக்குறாங்க. இங்கே உள்ளேயே அந்த அபய ஆஞ்சநேய சுவாமி இருக்குது. தெலுங்கானாவில் ஜலநாராயண சுவாமி இங்கே ஒன்று தாங்க இருக்குது. இப்போ வைகுண்ட ஏகாதசி நடக்கிறதுனால அந்த ஜலநாராயண சுவாமி சுற்று பக்கமும் எல்லாமே மூடி வச்சுருக்காங்க. பெருநாளில் போனால் அந்த 2 மண்டபம் இருக்குது. 2 மண்டபத்துக்கு மேலேயே இருந்து நம்ம ஜலநாராயண சுவாமியை பார்க்கலாங்க. உள்ளே வந்து எங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியல. அதனால் இப்போ ஏற்கனவே ஒருத்தர் போட்ட ஃபோட்டோவை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஸ்வர்ணகிரி தேவஸ்தானம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போட்ட அந்த வீடியோவை நான் இதோட ஜாயின் பண்ணி இருக்கேன். பாருங்களேன், உள்ளே வந்து அந்த சுவாமியோட தரிசனம் எவ்வளோ நல்லா இருக்குது.
அப்படி அதாவது திருப்பதியில் வந்து நம்மளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ள, அதே மாதிரியே உள்ளே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வெளியில் 10 தசாவதாரத்தோடு சேர்த்து இங்கே வந்து மலையப்ப சுவாமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து வைகுண்ட ஏகாதசி ஸ்பெஷல் தரிசனம் போல் இருக்குது. இங்கே உள்ள கருவறையில் இருக்கிற 12 அடி உயரமான வெங்கடாஜலபதி தாங்க ஸ்பெஷலு. அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு சுவாமியோட தரிசனம். உள்ளே போகிறப்பயே நம்மளுக்கு ஏதோ ஒரு தேவலோகத்துக்கு வந்த மாதிரி இருந்துச்சுக்க. பெருமாளை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு 1000 கண்ணு வேணுங்க போல இருந்துச்சுக்க. அவ்வளவு கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்குது. பிரம்மாண்டமான இந்த பெருமாளோட சிலை திருப்பதியில் பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது நம்மளுக்கு. அதோட எஃபெக்ட் மாதிரியே இருக்குது. இப்போ நம்ம காட்டுறது வந்து அந்த வைகுண்ட ஏகாதசி இந்த 10 நாளும் இந்த அலங்காரத்தோட தாங்க உள்ளே வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ள ஒவ்வொரு கடவுளுக்கும் அன்னாசி பழ மாலை, ஆப்பிள் பழத்துலேயே எல்லாரும் அலங்காரம் பண்ணியிருக்கிறது வாசனையாக இருந்துச்சு. உள்ளே நுழையிறப்பயே அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. மேலே இருக்கிற அந்த ஃப்ளவர் டெக்கரேஷனு எல்லாமே பாருங்களேன், ரொம்பவும் அற்புதமாக இருந்துச்சு. திருப்பதியில் எப்படி வந்து கடவுளுக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கோயில் கட்டி இப்போ தான் இந்த ஃபஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி போன மார்ச்சில் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன்ல. இந்த 2025 ஜனவரியில் தான் ஃபஸ்ட்டு வைகுண்ட ஏகாதசி. அதனால் அந்த மலர்களோட அந்த அற்புதமான காட்சியை தாங்க நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. உள்ளே போகிறப்ப எங்களால் கண்ணே எங்களுக்கு வந்து பூத்திருச்சு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. இதுதான் இந்த ஜலநாராயண மண்டபம். இந்த மண்டபம் வைகுண்ட ஏகாதசிக்கும் ஸ்பெஷலாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஜலநாராயண புஷ்கரணியை பார்க்குறதுக்காகவே இங்கே நிறைய பேர் வர்றாங்களாம். நம்ம பார்த்துருப்போம் நிறைய ரீல்ஸ், யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு, ஷார்ட்ஸ்னு எல்லா இடத்துலையும் இந்த போட்டு ஹைப் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பார்க்குறப்பயே நம்மளுக்கு வந்து அந்த இடத்த போய் பார்க்கணும், அப்படிங்கிற தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுங்க. அந்த மாதிரி ஹைப்பாக இருந்துச்சு. ஆனால் நேரில் பார்க்குறப்ப அந்த ஹைப்புக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு அந்த தரிசனம் எல்லாமே. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பகல் வியூ. புஷ்கரனுக்கு நடுவில் ஜலநாராயண சுவாமி சென்டராக இருக்கிறாருங்க. இந்த ஜலநாராயணருக்கு 4 பக்கமும் 4 திசையில் 4 வேதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதாவது 4 பக்கமும் கடவுள் இருக்குது, தனி மண்டபம் இருக்குது. இந்த கட்டடம் அதோட அமைப்பு எல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்டடத்தோட சிமிலாரிட்டியாக தாங்க இருக்குது. இந்த புஷ்கரணியை பக்கத்துலேருந்து பார்க்கலாம். அப்புறம் 2 ஃப்ளோரில் போய் ஏறி நின்று பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. இதை பார்க்குறதுக்காகவே ஜனங்க வர்றாங்க. இது வந்து நைட் வியூங்க. இது நைட் வியூ பார்க்குறதுக்கு அதை விட அற்புதமாக இருக்குது. அதாவது லைட்டு வெளிச்சத்தில் இந்த புஷ்கரணியை பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதாவது உலகத்திலேயே இதுதான் வந்து 2வது பெரிய ஜலநாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க. முதலாவது ஜலநாராயணன் வந்து நேபாளத்தில் இருக்குதுல்ல, அதுதான் பெருசாக. அதுக்கு அடுத்ததாக இதுதான் ஜலநாராயணன் பெருசாக கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டியே இந்த ஜலநாராயண தரிசனம் தானுங்க. இந்த கோயிலை கட்டினதுலேருந்து டெய்லி வந்து ஒரு 50,000 60,000 பேரும் வீக்கெண்ட்ஸில் வந்து 1 லட்சத்துக்கு மேலே எல்லோரும் வந்து போகிற மாதிரி சொன்னாங்க. அதனால் நாங்களால் போகவே முடியலைங்க. அவ்வளோ கூட்டத்தில் நம்ம போய் எப்படி கோயில் தரிசனம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போகவே இல்லை. சரி, வைகுண்ட ஏகாதசிக்காக நம்ம போய் கடவுளை தரிசனம் பண்ணணும், இந்த அலங்காரத்தை எல்லாம் பார்க்கணுன்ட்டு தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த அலங்காரத்தை தாங்க நாங்கள் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பார்த்தோம். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அந்த பூக்களோட அலங்காரம் என்ன, அப்பா கண்ணே எங்களுக்கு பூத்துருச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இந்த அலங்காரத்தை நீங்களும் பாருங்களேன். இப்போ அந்த வெளியில் பார்த்தீங்களா அந்த ஜலநாராயணன், அதை மேலே எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சு இந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள், அப்போ எவ்வளோ அற்புதமாக இருந்திருக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு 2 நாளைக்கு என்னால் அந்த அலங்காரமே என்னோடய மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சுன்னு பாருங்களேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நம்மளால் திருப்பதியில் போய் அலங்காரம் பண்ணிலாம் பார்க்க முடியாது. இங்கே எங்களுக்கு பார்த்த உடனே அந்த திருப்பதிக்கே போயிட்டு வந்த ஒரு மனசுக்கு திருப்தி இருந்துச்சுங்க.
ஹைதராபாத்துக்கு வர்றவங்க எல்லாமே இந்த இடத்த, அதாவது இந்த கோயிலை கட்டாயம் பார்க்கணுங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட வந்து ரிலாக்ஸாக சாமியை தரிசனம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு ஸ்பெஷலான இடம் இதுங்க. அதே மாதிரி யாதகிரி குட்டா போகிற வழியிலேயே 20 கிலோமீட்டர் முன்னாலேயே இந்த கோயில் இருக்குது. இந்த ஏரியாவை பூராமே ஒரு டெம்பிள் நகரமாக உருவாக்குற மாதிரி சொன்னாங்க. அதாவது யாதகிரி குட்டா போகிறதுக்கு 20 கிலோமீட்டர் முன்னாலேயே இந்த ஸ்வர்ணகிரி இருக்குது. ஸ்வர்ணகிரியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே வந்து கோல்டன் சிவா லிங்கம், அதாவது ரமணேஸ்வரம் இருக்குது. அதுக்கு மேலே போனால் சுரேந்திரபுரி இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த ஏரியாலெல்லாம் கோயிலை உருவாக்கி வச்சுருக்காங்க. கோயிலை சுற்றிலையும் 4 பக்கமும் 4 மாட வீதி இருக்குங்க. 4 மாட வீதிலையும் அதாவது தேர் போய் வர்ற மாதிரி வந்து இங்கே இருக்குது. தேர் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பாருங்களேன், தேர் மாதிரியே வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே நம்ம சிமிலர், நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கோயிலெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கோமோ அதே மாதிரியே அந்த சிமிலராகவே தமிழ்நாடு, கர்நாடகா அவங்கங்க எந்தெந்த கட்டடக்கலை ரொம்ப சிறப்பாக இருக்கோ அந்த மாதிரி இங்கே வந்து கோயிலை கட்டியிருக்காங்க. அந்த மிகப்பெரிய ராஜகோபுரம், இந்த 4 மாட வீதி, 4 பக்கமும் 4 கோபுரம், அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலை பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க எங்களுக்கு. நாங்கள் எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு கார் பார்க்கிங்கில் வெளியில் வர்றப்ப இந்த இடம் தென்பட்டுச்சுங்க. இது ஸ்வர்ணகிரி அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போட்டிருக்காங்க. நாங்கள் தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாங்க. வெளியில் ஒரு 2 கிலோமீட்டருக்கு அது தனியாக வேறு பாதை இருக்குது. அந்த வழியாக நாங்கள் வெளியில் வந்தோம். இந்த கோயிலோட தரிசனம் எல்லாம் நீங்களும் என்னோட சேர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து இதில் போட்டிருக்கேன். இது பக்கத்தில் 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோல்டன் சிவலிங்கம், அதாவது ரமணேஸ்வரத்துக்கு போய் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணோம். அந்த வீடியோவை நாங்கள் நெக்ஸ்ட்டு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. நாம் கோல்டன் சிவலிங்கம் வீடியோவோட நெக்ஸ்ட்டு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.